டிராக்டர் ஓட்டுவார், புதிய அண்டை வெட்டுவார், வயலில் அண்டை வெட்டுவார். முன்னாடிலாம் நான் போற போக்குல எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன், சட்டசபையில பேசுகிறான்னா லொல்லு சபா காமெடிலாம் பண்ணிட்டு எகிரி குச்சி ஓடுறீங்களாடா அப்படின்னு இந்த அவதூறு கண்டிகளை அவுத்து போட்டு அடிச்சிருப்பேன். ஆனா இன்னைக்கு நீ என்னடா சொல்றது எங்களை லொல்லு சபா காமெடி பண்ண சொல்லி, இன்னைக்கு நாங்களே ஸ்கிரிப்ட் எழுதி வந்து அதை தான் பண்ண போறேன்னு இன்னைக்கு லொல்லு சபா காமெடி பண்ணி தளபதி அவர்களை குலுங்கி குலுங்கி சிரிக்க வைக்கிறாங்க. முன்னெல்லாம் பார்த்தனா எதிர்கட்சினாவே எதையாவது ஏடா கூடமா பேசி தளபதி அவர்களை எரிச்சலாக்கி விட்டு எகிரி வச்சு ஓடிடுவானுங்க சட்டசபை சந்துக்குள்ள. ஆனா இன்னைக்கு என்ன மாதிரி நகைச்சுவை தெரியுமா இன்னைக்குலாம்? அதாவது அந்த நகைச்சுவை பண்ணவர் யாருன்னு பார்த்தனா எம்ஆர்கே பன்னீர்செல்வம். இவர் வந்து டிஎம்கேல முன்னாடி அமைச்சரா இருந்திருக்காரு, இப்ப எம்எல்ஏவா இருக்காரு. கேட்டா இல்லையா? இவர் என்ன பண்ணிருக்காரு, எதிர்கட்சி பக்கமே இருந்துகிட்டு நம்ம கே நேரம் இருக்காரு. ஐயோ அந்த பெருசு வேற என்ன உடை வைக்க போகுது தெரியல, ஏய் அமைதியா இருடா கொஞ்சம் அப்படின்ற அந்த பக்கம் ஒரு செய்தியிலே இவரு இல்ல நான்லாம் அமைதியா இருக்க மாட்டேன், இன்னைக்கு நகைச்சுவை பண்ணியே அவன் இன்னைக்கு நாங்க ஸ்டாண்டப் காமெடி பண்றதுல அடுத்த வாட்டி சட்டசபையில தளபதி அவர்கள் புனிய வச்சு எங்களை உஜிலி மசித்து பண்ணவே கூடாதுன்னு இன்னைக்கு அவ்வளவு சிரிக்க வச்சிருக்காரு நம்ம தளபதியை. ஏன்னா நம்ம கே நேரெல்லாம் பார்த்தனா ஊழல் பண்ணி ஊட்ட கட்டி 1000 ஏக்கருக்கு வந்து நிலத்தை வாங்கி வச்சிருக்காரு. அதுல அவரே உழவு ஓட்டுவாரு, அவரே வந்து அண்டை குத்துவார். ஐயோ இவனே போதும் போது நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு, ஏய் சத்த அமைதியா இரியா கொஞ்சம் அமைதியா இரியா நான் தான் காமெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம நதியா தம்பி ஒரு பக்கம் ஐயோ நம்ம வானத்தை வாங்குறானே, ஆல்ரெடி நம்மள வந்து கக்கூஸ்ல வச்சு கலவரம் பண்ணுவாங்க. இந்த ஆளே தரானே பாயிண்ட் அப்படின்னு இன்னைக்கு ஒரே நகைச்சுவை தான். இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் வந்து ரமேஷ், இவர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து நம்ம மேல வச்சுட்டு இருக்கும்போது இவர் போற போக்குல நம்ம என்ன பண்ணிருக்காரு, நம்ம எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அதாவது போன ஆட்சியெல்லாம் வந்து 5 வருஷம் ஆட்சியெல்லாம் விவசாயிகள் யாருமே போராட்டமே பண்ணல அப்படின்னு உடனே நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் என்ன பண்ணிருக்காரு, எழுந்து பாத்தீங்கன்னா இல்லையா, போற போக்குல ஒரு ஸ்கிரிப்டை எழுதி டைரக்ஷன் பண்ணி ஒரு கதை எழுதி ஒரு படமே எடுத்து முடிச்சிட்டாங்க. பாத்தீங்களா எப்படி போன ஆட்சியில வந்து விவசாயிகள் யாரும் போராட்டமே பண்ணல, அங்கங்க ரோடா வந்து உருண்டு கண்டாங்க. அது உங்க கண்ணுக்கு தெரியாத நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் இருந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அப்படின்னு வாயில் நுழையில நம்ம என்ன பண்றாரு, நம்ம சாமி இருக்காரு, நம்ம சாமி அமைச்சர் உடனே அங்க ஒரு பக்கம் புகாகா சிரிக்கிறாரு நம்ம தளபதி, ஒரு பக்கம் சீமான் திருப்பிலாம் சிரிக்க ஆரம்பிச்சாரு. உடனே என்னடா இது? இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, நம்ம பெருசு நகைச்சுவை பண்ணி கலைக்கு தள்ளிக்கிட்டு இருக்கும்போது, கலகலப்பு சோக்குலாம் பண்ணி தள்ளிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம கே நேரு நதியா தம்பியை நைஸா கூப்பிட்டு, தம்பிக்கு வாங்க நம்மளுக்கு வெளியெல்லாம் யாரும் எதிரி இல்லப்பா, உள்ளவே இருக்காங்க, இந்த பெருசு நம்மள இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா பாடியில ஏத்துருவாயா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லியா அப்படின்னு குமுறி ஆடுறாங்க ஒரு பக்கம். அந்த பக்கம் எப்படி நம்ம நதியா தம்பி வெளியே கூட்டு போயிட்டு பெருசை குடிய வச்சு குமுறி இருப்பாரு. எப்படியா யோ நீ எதிர்கட்சியா பேசியானா ஆளுங்கட்சி கிட்ட போய் உட்காந்துக்கினு எங்களை கலாச்சு நிக்கிற நீ தம்பி இல்லப்பா, எதுக்கு முனையா இருக்கு மேடி எடுப்பா பேசுறப்பா, அது இப்படி வந்து ஆப்போசிட்டா மாறி நகைச்சுவா போகணும்னு எனக்கு தெரியாதுப்பா, நான் மாசா பேசுவேன் நினைச்சப்பா, அது நகைச்சுவா மாறிடுச்சுப்பா அப்படின்னு வந்து எப்படியோ சமாளிச்சு எப்படி பெருசு ஓடிட்டு இருக்கான். என்னடா இது? அதாவது இன்னொரு ஹைலைட் என்னன்னா, நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் எழுந்து என்ன சொல்றாருன்னா, அதுக்கு முன்னாடி இவர் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு, நம்மளால எங்க ஆட்சியில போன வருஷம் டிஎம்கே ஆட்சியெல்லாம் விவசாயிகள் போராட்டம் நடந்தது சரித்திரமே இல்லை அப்படின்னு நம்மால வந்து எழுதுறாரு. அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் எழுது, எப்படி டைரக்ஷன் பண்றீங்க பத்தியா நீங்க, அதாவது முக்கியமான விவசாயியை நீங்க வந்து ஒருத்தரை விட்டுட்டீங்க, போராட்டம் உங்களுக்கு நடக்கல, இதை நாங்க நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அடி அடிச்சு விட்டு கடைசியில நான் ஒரு விவசாயியை பத்தி சொல்றேன் கேளுங்க, அந்த விவசாயி கதையை சொல்றேன் கேளுங்கன்ட்டு நம்மால குளத்தூர் கோவால, ஏன்னா நான் பாட்டு சிவனாடி தான் இருக்கேன், என்னையாட குனிய வச்சு கோலம் போடுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ரமேஷ் என்ன சொல்றாரு, கரும்பு தோட்டத்துல நம்ம கலவர கண்ணன் காங்கிரீட் போட்டு நடந்தாரு, அந்த விவசாயி எங்க போனாரு, அவர் வந்து வீட்டுல இருக்காருப்பா. This is an unwanted statement irrelevant to the current situation. ஏடா நான் பாட்டு சிவனாடி அந்த எண்ணெயாட குடிய வச்சு குஜிலி மஸ்தி பண்றீங்க அப்படின்னு அந்த ஆளு ஒரு பக்கம் குமுறி அழுத்திருப்பாரு. இந்த மாதிரியே இந்த ஆளே பாயிண்ட் எடுத்து விட்டு இந்த ஆளே வந்து படுக்க போட்டு அடி அடிக்கிறாங்க. இந்த ஆளையே திருப்பி நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் அடிக்கிறார் ஒரு பக்கம். இப்படியே பெரிய நகைச்சுவைக்கு ஆளாக்கி விட்டாங்கப்பா இன்னைக்கு. உண்மையாவே நான் போற போக்குல வந்து டே சட்டசபை நடத்துன்னு சொன்னா நொல்லு சபை நடத்தாதீங்கடா, இன்னைக்கு உண்மையாவே நொல்லு சபையை தானே நடத்தி விட்டாங்க, இன்னைக்கு நடத்தி விட்டாங்கடா மாமா, நடத்தி விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு.
இப்படி ஒரு எதிர்கட்சியில ஒரு 10 பெருசுங்க இருந்தா போதும்டா, கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்ல, பஞ்சமே. அதாவது என்ன கதைனா, தளபதி அவர்கள் வந்து பல பிரஷர்ல அந்த மனுஷன் இருப்பாரு. அந்த மனுஷனை சிரிக்க வைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா பட்ஜெட் நிலவரத்தை வர இப்ப அறிவிச்சிட்டாங்க, அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்கி வச்சிருக்கு. இந்த பட்ஜெட் நிலவரத்தின்படி வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சாகணுமே, ஏகப்பட்ட பிரஷர் அந்த மனுஷன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். எப்ப பாரு உட்காந்துட்டே இருப்பார் தலைவன். ஆனா இந்த சட்டசபையில குடுங்கி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா அந்த சிரிக்க வச்ச பெருமை இந்த எதிர்கட்சி தலைவருக்கு போவியா. இதனாலேயே உன்னை அடிக்காம உள்ளாயா, இதனாலேயே உன்னை அடிக்காம உள்ளாயா, அடுத்த சட்டசபையில இதனாலேயே உன்னை கலாய்க்காம உள்ளாயா. நான் சொல்றேன் கரெக்டா இல்லையா? இந்த மாதிரி ஒரு 10 பேர் இருந்தா போதும். இதுவே நம்ம உதயநிதியா இருந்திருந்தாருன்னா, நம்ம கக்கூஸ் கலவர கண்ணனா இருந்திருந்தாருன்னா, 3 மரண ஜோக்கு, முதுகெலும் இல்லாத முதலமைச்சர், அப்புறம் ரீல்ஸ் ஆட்சி, இப்படின்னு எதையாவது ஒரு 3 ஜோக்கு சொல்லிட்டு எகிரிச்சு ஓடிட்டு இருப்பாரு. அப்படிதானே? ஏதாவது எரிச்சலாக்கி அந்த மனுஷனை மேலும் மேலும் எரிச்சலாக்கி விட்டு, அப்புறம் அடி அந்த மனுஷன் வந்து குனியை வச்சு அடிப்பாரு, இவரை வாங்கின்னு ஓடிடுவாரு. இந்த மாதிரி இருங்க, இந்த மாதிரி பெருசு மாதிரி இருங்க. நம்ம ஆண்ட பரம்பரையை அடியோட பதிக்கிறதுக்கு இது பெருசே போதும். கரெக்டா இல்லைங்களா? சரி, ஓகே. நீங்க இப்போ என்ன கதைனா, இப்படியே பாத்தீங்களே இருங்க. ஆனா என்ன பண்ணுங்க, ஃபுல் வீடியோக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, எந்த ஒரு ஆதரவு கொடுக்காதீங்க. ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் உடனே வந்து கமெண்ட்ல கடிக்க ஓடிடுங்க. நீங்க ஃபுல் வீடியோக்கு எப்போ போல இனிமே நம்ம சேனல்ல வந்து ஃபுல் வீடியோ அதிகமா வரும். எப்பவும் போல ஆதரவு கொடுங்க. பார்ட் 1 போட்டு பொழப்போம் நம்பலாம். சரிங்களா? குடுப்பீங்க நம்புறேன். இல்லைன்னா ஃபுல் வீடியோ மட்டும்தான் வர்றேன். போட்டு உங்களை போட்டு அறுப்பாப்பறேன் நான், பார்த்துக்க. சரி, ஓகே. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ.